ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்க்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோவாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது, முடி வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வெங்காயத்தோலை வச்சு நம்ம முடியை எப்படி அடர்த்தியாக பிளாக்காக வந்து ரொம்ப திக்காக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இனிமேல் வெங்காயத்தோலை வந்து கீழே போடாமல் நான் சொல்கிற இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி அந்த மெத்தடை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் வந்து வெங்காயத்தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ளீனாக இருக்க வெங்காயத்தோலாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ரெட் கலரில் மாறும். அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, கலோஞ்சி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கருஞ்சீரகத்தை 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு கொதிக்கிற அந்த ஆனியன் தோல் கொதிக்குது இல்லையா, அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 ஸ்பூன் எடுத்து கொதிச்சிட்ருக்க அந்த வெங்காயத்தோல் சீரக தண்ணி கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க 3 பொருளுமே தலைமுடியை நேச்சுரலாக பிளாக்காக மாற்றும். இப்போ 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டிக்கணும். வடிகட்டி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னர் இல்லாதவங்க ஏதாச்சும் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து அதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்களா ஹேரை, அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி ஊற்றி தலைமுடியை நல்லா அலசிடுவீங்க. அலசி முடித்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றிட்டு மற்றபடி அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஊற்றாமல் இந்த தண்ணி மட்டும் ஊற்றிட்டு முடியை அப்படியே விட்டுடணும். இதை ஊற்றிட்டு மறுபடியும் தலைக்கு தண்ணி ஊற்றி அலசணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேரை வந்து டவல் வச்சு ட்ரை பண்ணிடுவீங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் தலைமுடியில் இருக்க வெள்ளை முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டுருக்கு. அதை வந்து நேச்சுரலான இந்த ரெமெடி மூலமாக ஈஸியாக சரி பண்ணலாம். இந்த மெத்தடை வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நேச்சுரலான முறையில் ஹேர் வந்து பிளாக்காகவும் மாறும், அதே சமயம் திக்காகவும் வளரும். நீங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 1 வீக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 டேஸ் கூட வச்சு பயன்படுத்தலாம். இனிமேல் இந்த ஆனியன் தோலை வந்து கீழே போடாமல் நல்லா இருக்கிற ஆனியன் தோலாக பார்த்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.